பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார், கர்த்தர் நீதிமானை ஆஸ்வதிக்கிறார், அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை பாதுகாத்து அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். இந்த புதிய நாளில் நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக வாழும் பொழுது, நீதிமானாக நாம் இருப்போமானால் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தம்முடைய கேடகத்தினால், காருண்யம் என்னும் கேடகத்தினால் நீதிமானை சூழ்ந்து பாதுகாக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். அந்த நோவா குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். மிகப்பெரிய அழிவிலிருந்து அந்த நீதிமான் ஆகியிருக்கிற நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து அவனை ஆஸ்வதித்து அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நீதிமானாக நாம் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள், நிந்தனைகள் இவை எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் அவன் நீங்களாக்கி விடுவித்து காத்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நீதிமான்களாக இருக்கும்போது நமக்கு ஒரு துன்பங்கள் எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவர் மீட்டு நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த சந்ததியில் நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒவ்வொருத்தரும், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த சந்ததியில் இப்போ இருக்கிற 2026ஆம் ஆண்டு இந்த ஜென்ரேஷனில், இந்த சந்ததியில் நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமேன். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமான்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா 5 முதல் 6 வசனங்கள் வரை வாசிக்கும்போது கர்த்தர் சிலரை அருவருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வீம்புக்காரர், அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவன், இரத்த பிரியன், சூதுள்ள மனுஷன், இத்தனை பேரையும் கர்த்தர் அருவருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான் இந்த வாசித்த இந்த குரூப்பில் நாம் யாரும் இருந்து விடக்கூடாது. நம்ம வீம்புக்காரராக இருக்கக்கூடாது, அக்கிரமக்காரனாக இருக்கக்கூடாது, பொய் பேசுகிறவனாக இருக்கக்கூடாது, இரத்த பிரியனாக இருக்கக்கூடாது, சூதுள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது. இத்தனை பேரையும் கர்த்தர் அருவருக்கிறார். எனவே தேவன் அருவருக்கிற மனிதனாக நாம் இருக்காமல், தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிற மனுஷனாக நாம் ஒவ்வொருத்தரும் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அருவருக்கிற மனுஷனாக அல்லாமல் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிற மனிதனாய், தேவனால் பிரியப்படுகிற மனுஷனாய் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க இந்த வீம்புக்காரராக இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிற அக்கிரமக்காரனாக இருக்கிறாங்க, பொய் பேசுகிறவனாக இருக்கிறாங்க, இரத்த பிரியனாக இருக்கிறாங்க, சூதுள்ள மனுஷனாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி ஜீவிக்காமல் நீதிமானாக வாழ, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ நம்மை ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிப்போம். அப்படி அர்ப்பணிக்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆமேன். இந்த காலையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த சந்ததியில் நாம் ஒவ்வொருத்தரும் நீதிமானாக மாறுவோம். ஆமேன். தேவனுடைய பார்வையில் நீதிமானாக நிற்போம். நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாக இந்த சந்ததியில் உமக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தேவன் உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.